பரப்பில் மலரும் மல்லிகையால் சிவப்பெருக்கும் திருவாவூரில் புகழனார் மாதவியார் இணையருக்கு இளைய மகனாக உலகத்தில் பிறக்கை செய்தார். இளமை பருவத்திலேயே தான் தந்தையரை இழந்தார். அதன்பின் அவருடைய தமக்கை திலகவதியார் அன்புடன் வளர்த்தார். நம்பர் அல்லாமையினால் கொல்லாமை மறந்துரை அவன் சமயம் குறுகி புலம்பெற்றினார். சோலைகளை வளர்த்தார். தண்ணீர் பந்தல் வைத்தார். அறிவிச்சிறந்த அவரை சமணர்கள் வரவேற்று தர்மசேனர் என பட்டம் கொடுத்தார்கள். ஆண்டுகள் பல கடன பரசமய குழியிலிருந்து எடுத்தாள வேண்டும் என பலமுறையும் திரவியை பெருமானிடம் திலகவதியார் விண்ணப்பம் செய்து வந்தார். ஒரு நாள் திலகவதியார் கனவில் தோன்றிய இறைவன் உன்னுடைய மனக்கவலை நீ உன்னுடன் பிறந்தால் உன்னனே முடியாது எமையடியதவம் என்றான். அன்னவனை இனி சூளை மடுத்தாலும் என அருளினான். தொண்டரை ஆளத் தொடங்குவதற்கு கடுங்கனல் போல் அடுங்கொடிய சூளை நோயை மல்லிகையார் வைத்து எடையுள் புகச் செய்தார். அந்நோய் வட அனலும் கொடுவிடமும் போல் தாக்கியது. கண்ட மணங்கள் நோயை போக்க கொடிய நீர் மந்திரத்து குடிக்கச் செய்தனர். மைப்பீலை கொண்டு தடவச் செய்தனர். ஆனால் நோய் தீரவில்லை, மாறாக அதிகமானது. ஆதலால் நம்மால் போக்க அரிதாம் என கைவிட்டனர். ஈசனது கூடுதலால் பாயை ஆடையாக இருந்திருந்த இவர் வெள்ளையாரை உடுத்திக் கொண்டு திருவடியில் உள்ள திலகவதியார் எதிர்மட்டை சென்றடைந்தார். திருவீரட்டம் புகுவதற்கு திருக்கையை கொன்றுடையார் திருநீற்றை ஐந்தெழுத்து ஓதி கொடுத்தார். திருவாளன் திருநீர் திலகவதியாரை திருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேற்றார். நீரஞ்சார் அடத்திரன் நீக்கங்கொள் புறத்திரும் நீங்கிய காலை வேளையில் நாயனாரை அழைத்துக் கொண்டு ஆரணிந்தார் கோயில் புகுந்தார். பெருங்கோயிலை தொழுது வளமாக வந்து வணங்கி விழுந்து வணக்கம் செய்து பெருமான் திருவருளால் தமிழ்மாலை காட்டும் உணர்வு பெற மயக்கம் சூளை மாயை ஆகியவற்றை அழுக்கும் பொருட்டு கூட்டாயிரமாறு விளக்க வழி என்ற தமிழான திருப்பதிகத்தை திருமுன்று என்று பாடினார். நிறைவேற்ற அப்பதிகத்தை அருளிய பின்பு அவரது வயிற்றில் தங்கி வருத்திய சூளை நோய் அக்கணமே நீங்கிவிட்டது. தீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்று அல்ல தன்னவிலில் பதிலக்க பாடிய பான்மையினால் நாவுக்கரசை என்று உலகிலும் என்று வானிடையே ஒரு வாய்மை எழுந்தது. அது முதல் மல்லிகையார் என்று நாமம் கேட்டு திருநாவுக்கரசர் என்று நாமம் நிலைபெற்றது. திருநாவுக்கரசர் சைவத்திற்கு வந்ததால் ஏற்படும் தீமை எண்ணிய சமணர்கள் பல்லவமன்னிடம் சென்று நம் தலைவரான தர்மசேனர் சூளை நோய் உற்றதாக கூறிச் சென்று சிவனுக்கு ஆளாகி நம் சமயத்தை அழித்தனர் என கூறினார். அது கேட்ட மதிகொண்ட மன்னன் அமைச்சர்களை நோக்கி அவரை தண்டிக்கும் பொருட்டு என்னிடம் அழைத்து வாருங்கள் என ஆணையிட்டார். சிவபெருமானின் அடியாரான திருநாவுக்கரசரை நோக்கி உம்மை தம்மிடம் அழைத்து வருமாறு எம்மை எதிர்பிடித்தான் மன்னன் என கூறினார். திருநாவுக்கரசர் நாமார்க்கும் குடியலோ நமனை அஞ்சும் என்ற செந்தமிழில் திருத்தாண்டகம் பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவில
இல்லம் என்று அருள் செய்தார். அமைச்சர்கள் ஆண்டரசின் நண்பனையும் தங்களோடு வருமாறு விண்ணப்பிக்க ஈண்டு வரும் வினைகள் எவ்வியானுலகில் செய்து அவருடன் சென்றார். பல்லவ மன்னன் சமண துறவிடம் இனியவனை என்ன செய்வது கூறுக என கூற அறத்தையும் உறுதி மறியாத கீழான அறிவுடைய சமணர் சற்றும் அஞ்சாது வீட்டு அறையில் இடுமாறு கூறினார். அதே சமணர் அவ்வண்ணனை செய்க என கூறினார். ஆளுடைய அரசர் வீட்டு வெளியிட இறைவன் திருவடி நிழலை தன் மேற்கொண்டு மாசி வீணையும் மாலை மதியமும் என்ற பதிகம் பார் சிரிந்த பொய்கையாக அவரை குளிந்தது. அதனை கூற வந்த சேக்கிலார் ஆனந்த வெள்ளத்தின் மூழ்கி அம்பலவற்றில் முந்து மலர்பாதம் உண்டு தெளிவேறி ஊனந்தான் இளராகி வந்திருந்தார் என்கிறார். அதிலிருந்து மீண்ட திருநாவுக்கரசரை கொள்வதற்கு நெஞ்சு கொடுப்பது யானையை விட்டு விடச் செய்வது கல்லில் கட்டி கடலில் வீசுவது போன்ற தீய துன்பங்களில் செந்தமிழ் பதிகம் பாட செந்தமிழ் பதிகம் மட்டுமே பாட தமிழ் கேட்ட இறைவன் திருவருளால் வீழ்ந்தான். பொன்னெறியாம் அமைச்சரியத்தை இருந்ததா தன் உடலை பெயமாக்க இறைவனுடைய சின்னங்களை படிக்க பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். இந்த பதிகம் பாட என்ன அதனை சிவபூதத்தால் பெற்றார். மேற்கொண்டு பல பதிகங்கள் பாடினார். திருநிலை நாயகி ஞானப்பால் உண்ட சம்பந்தரும் இறையன் மேலே ஆண்டருடைய திருநாவுக்கரசரும்
செல்வார். அங்கு நந்திதேவர் திருமணத்தை முடித்துக் கொண்டு அன்றிரவே திரு ஐயாற்றுக்கு எழுந்தருள்வார். இங்கு குறிக்கப்படும் நந்திதேவர் இறைவனின் வாகனமாகிய நந்தியும் வேறானது. நந்திதேவர் என்பவர் சைவத்திற்கு முதல் குருநாதர். அவரது முகம் நந்தி முகமும் உடம்பு மனித உடம்பும் கொண்ட தோற்றத்தை உடையவர். நெற்றியில் கண்ணுடையவர். 4 கைகளை உடையவர். கையில் துடியையும் பிரம்பும் கொண்டவர். நீரில் நீங்கிய கையிலையில் காவலர். இந்த சித்திரத்து திருவிழாவும் சிறப்புடையது. இத்திருவிழாவில்